Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம ரொம்ப சுவையான அது மட்டும் இல்லைங்க ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான கம்பு லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. இதுல வந்து அதிகமான புரோட்டீன், அயன், அப்புறமா கால்சியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு. குழந்தைங்களுக்கு எல்லாம் இது தாராளமா நீங்க டெய்லி ஒண்ணு வச்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இத வந்து நம்ம கூலா இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அதிகமா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இனிப்பு லட்டா நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லி ஒண்ணு வச்சு கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அவங்களோட எலும்பு தசை எல்லாமே நல்ல ஹெல்த்தியா இருக்கும். இதுல வந்து கொழுப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு இதுல சரியா ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். இத வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுங்க. இப்ப இத வந்து நல்லா நம்ம வந்து வறுத்து எடுக்க போறோம். ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இதோட கலர் வந்து லேசான ஒரு பிரவுன் கலர் வரது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்ல கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பரா வறுபட்டு வந்துருச்சு. லேசா நீங்க கடிச்சு பாத்தீங்க அப்படின்னாலே நல்ல மொறுமொறுப்பா இருக்கும். இப்ப இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டுல நல்லா ஆற விட்டுடலாம். இப்ப அதே கடாயில சரியா அரை கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கடலையில இருக்கக்கூடிய தோல் எல்லாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. அப்பதான் இது நல்ல உள் பக்கமும் நல்லா ட்ரையா வெந்து கிடைக்கும். இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இதையும் அப்படியே நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற விட்டுடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க தோலை ரிமூவ் பண்ணிருங்க. நான் வந்து தோலை ரிமூவ் பண்ண கிடையாது. இப்போ அதே கடாயில சரியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பம்கின் சீட் எடுத்திருக்கேன். நீங்க இந்த டைம்ல கேஷ்யூ, பாதாம் இந்த மாதிரி எது வேணா சேர்த்துக்கலாம். பிஸ்தா எது வேணா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசா இந்த மாதிரி வறுத்தெடுங்க. அப்புறமா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ், இது வந்து நீங்க பிளாக் ட்ரை கிரேப்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்ப இதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வறுத்தெடுக்க போறோம். இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக தான். இப்ப பாருங்க ஓரளவுக்கு நல்லா இந்த ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் உப்பி வந்துருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த கம்பும் நிலக்கடலையும் பாருங்க நல்லா வந்து ஆறிடுச்சு. இது அப்படியே ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அடிச்சு எடுத்துட்டு வந்துட போறோம். நல்ல மாவா தான் நம்ம அரைச்சு எடுக்கணும். நல்லா கொரப்பா எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு 30 செகண்டுக்காவது நல்லா வந்து இந்த மாதிரி அடிச்சு எடுங்க. பாருங்க ஓரளவுக்கு நல்லா வந்து அரைப்பட்டு கிடைச்சிருச்சு. நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டான மாவா இருக்கணும். இல்ல அப்படின்னா இங்க சளிச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பவுல்ல நம்ம வந்து மாத்திரலாம். எல்லாத்தையும் மாத்திக்கோங்க. மாத்திட்டு இது கூடவே அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, உங்களுக்கு நாட்டு சக்கரை விருப்பம் இல்ல நாட்டு சக்கரை இல்லைன்னா பனங்கற்கண்டு வந்து ஒரு அரை கப் எடுத்து அதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா கருப்பட்டி, வெல்லம் இது எதுவா இருந்தாலும் அரை கப் எடுத்து 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா உருக்கிட்டு அதுக்கப்புறமா சேருங்க. இப்ப இது கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கோம்ல அந்த நட்ஸ், அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க ஒரு பொட்டு மாவு பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இடையில தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இப்ப நல்லா வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். இதுல வந்து நம்ம பால் சேர்த்து பண்றதுனால இத வந்து ஒரு ஃப்ரிட்ஜ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம எடுத்து சாப்பிடலாம். இதுவே நீங்க பால் சேர்க்காம இதை பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நெய் அதிகமா சேருங்க. ஒரு 1/4 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்க உருண்டை பிடிச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். இப்ப இதுல காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுங்க. அப்புறமா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வந்து வரும். இப்ப வந்து நம்ம உருண்டைகளை பிடிச்சு எடுத்துக்கலாம். உள்ளங்கையில இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து லட்டு மாதிரி பிடிங்க. அப்பதான் அது வந்து அப்படியே நல்லா ஸ்டிஃபா அப்படியே இருக்கும். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்ப இதே மாதிரி நம்ம எல்லா லட்டுமே ஒன்னொன்னா பிடிச்சு எடுக்க போறோம். ரொம்ப சிம்பிளா ரெடி ஆக்கக்கூடியது, ஆனா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஓகேங்க, இப்ப எல்லா லட்டுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இந்த லட்டு வந்து பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு. டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.